அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோசடிகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி புகார் மேலே புகார் வந்து குவிந்திருந்த நிலையில் இந்த நிறுவனம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து மோசடி கம்பெனியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு இருந்த நிலையில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த நிறுவனம் மோசடி நிறுவனம் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் செயல்படுமா செயல்படாதா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த பணம் வந்து கிடைக்க போகுதா, எப்போ கிடைக்க போகுது, இந்த நிறுவனம் என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காரு, இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மோசடி கம்பெனி அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனத்து மீது நிறைய புகார்கள் வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி முதலீடு செய்து ஏமாந்தவர்களும் அனைவருமே புகார் மேலே புகார் வந்து தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் திடீர்னு வந்து மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டது. இருந்தாலுமே இந்த நிறுவனத்தில் இந்த ஆப்பின் மூலமாக வரக்கூடிய விளம்பரத்தின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு ரூ.1000 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனம் ஆசைவார்த்தைகளை கூறி நிறைய பணங்களை வந்து மோசடிகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கும் அது பணத்தை இழந்தவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த நிறுவனத்து மீது புகார்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துடைய செய்தி காதுக்கு போக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆராய்ந்து ஒப்புதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் மோசடி நிறுவனம் அப்படின்ற மாதிரி மோசடி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணங்கள் அனைத்துமே நீங்கள் வந்து திரும்ப செலுத்துனீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ பொருட்களை மட்டுமே விற்று நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் பணம் எப்போ அவங்க கைக்கு சேருதோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை இயக்கலாம் அப்படின்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்து இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்குது. இதனால் சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து சொல்ல போகிறாரு. இருந்தாலும் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அந்த விளம்பரம் செய்த மாதிரி விளம்பரத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய பணங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.